நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 10 நாளா கோமால இருந்துட்டு இப்போ எந்திரிச்சு வீடியோ போடுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லா வருஷமும் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறப்ப ஒரு வீடியோ போட்டு ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஆரம்பிப்பேன். ஒரு 5 வீடியோ 6 வீடியோ போடுவேன். போட்டுட்டு வியூஸ் எதுவும் வரல, இதுக்கு மெனக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் எல்லாமே இப்போ சோனா போச்சு. இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு குறிப்பாக யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, என்னை சுற்றி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். கடந்த 10 வருஷமாக என்னை பூஸ்டப் பண்ணுறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை. என்ன சொல்லுவாங்கன்னா, ஓரளவுக்கு பாடுற, ஓரளவுக்கு மிமிக்ரி பண்ற, நல்லாவும் பேசுற, நீ சேனல் ஆரம்பிச்சா ஓஹோன்னு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோன்னு சொன்ன ஒருத்தன் கூட சப்ஸ்கிரைப் பண்ணல. நானும் அவங்களுக்கு அனுப்புவேன், அவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. மூஞ்சி பேர் தெரியாதவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணுவான். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் நம்மளுக்கு இந்த சேனல் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, நானும் எதோ ரெஃபர் பண்ணி நல்ல கண்டென்ட் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்பேன். இதில் என்னென்னா பர்பஸ் இல்லாமல் போச்சு. எதுலையுமே நான் எதுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற பர்பஸ் இல்லாதனால தான் என்னால் கண்டினியூவாக பண்ண முடியல. இது வந்து ஒரு பெரிய ஹார்டு டாஸ்க் மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி மெனக்கெட்டு ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருந்ததுனால எதுவுமே எனக்குமே ஒரு கனெக்டடாக இல்லை. ஆனால் எப்போவுமே நான் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு தோணிக்கிட்டே இருக்கும், இந்த இந்த விஷயத்த சொல்லலாம், இந்த விஷயத்த சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய பேர் நியூஸ் பார்க்கும்போதோ இல்லை வந்து நம்ம சோசியல் மீடியாவில் வர நியூஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தோணல, இந்த விஷயத்த சொல்லலாம். ஏன்னா இது வந்து வேறு மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்க, நம்மளோட பார்வை என்ன அப்படிங்கிறத சொல்லுவோம். மேபி இது வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் வந்து வீட்டுக்கு வந்து பேசலாம்னு நினச்சா, சரி ஏற்கனவே இந்த மாதிரி லட்சக்கணக்கில் வீடியோ இருக்குது, சரி நம்மளும் பண்ணணுமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. இருந்தாலும் என்ன கேடு, வழக்கம் போல் ஒரு 10 பேரோ 20 பேரோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணட்டும், நம்ம மனசில் இருந்து கொட்டி தீத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இந்த சேனலை தொடங்குறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை யாருக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போது வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன். என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அட்வைஸ் பண்ணார். அது என்னென்னா, இங்கேருந்து ஒருத்தர் மாடு ஓடிக்கிட்டு சந்தைக்கு போனாராமா. சந்தைக்கு போய்ட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு போனாராம். போயிட்டு மாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாராம். அவர் வாங்கி சாப்பிட்டாராம். அவரும் கொஞ்சம் மப்பு ஏற்றிக்கிட்டாராம். திரும்பி வந்துட்டாராம். திரும்பி அடுத்த நாள் சந்தைக்கு போனாராம். திரும்பி இதே பண்ணிட்டு வந்துட்டாங்களாம். இதை சொல்லிட்டு அவர் சொன்னார், மாடுக்கும் எதுக்கு சந்தைக்கு போகிறோன்னு தெரில, ஓட்டிட்டு போகிறதுக்கும் தெரில, ஆக மொத்தம் அந்த அலைச்சல் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி 10 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு ஏன் சம்பாதிக்கிறோன்னு தெரில, அதை என்ன பண்ணுறோன்னு தெரில, திரும்பி ஊருக்கு போய் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. சரி, இதுக்கு வந்து எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு, இந்த மாதிரி பண்ணலாம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக அந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் என்னை சுற்றி இருக்கவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இதில் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா இல்லை ஏதாவது சொல்லுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது டிவி பாயிண்ட் ஆஃப் வியூ.